Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேக்ஸுங்கிற வார்த்தைக்கு வரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் மேட் பை த சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி டு தி கவர்மெண்ட் வித்தவுட் ரெஃபரிங் எனி ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட். ஒரு நாட்டுடைய குடிமக்கள் அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய பணத்தை நாம் டேக்ஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த டெஃபினிஷனில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா, கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன், சிட்டிசன், கவர்மெண்ட், ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட். இப்போது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே கவர் ஆகிற எல்லோரும் கண்டிப்பாக டேக்ஸு பே பண்ணி ஆகணும். இது யாருக்கும் ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் விருப்பப்பட்டால் பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சாய்ஸ்லாம் கிடையாது. இந்த டேக்ஸு கீழே, டேக்ஸ் ஆக்டு கீழே கவர் ஆகிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். சிட்டிசன், அந்த நாட்டுடைய குடிமக்கள் அந்த அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியது வரி. கவர்மெண்ட்டை நம்ம 3 லெவல்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். அந்தந்த லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு வெவ்வேறு வரிகளை மக்கள் மேலே விதிப்பாங்க. அடுத்து நோ ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட். நாம் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அதே மாதிரியான பொருளை 500 ரூபாய்க்கு வாங்கலாம் அல்லது 200 ரூபாய்க்கும் வாங்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்றாப்பில் அந்த பொருளோட குவாலிட்டி அமையும். இப்போது ஒருத்தர் அரசாங்கத்துக்கு 1 லட்ச ரூபாய் டேக்ஸ் கட்டுறாரு, இன்னொருத்தர் 50,000 ரூபாய், இன்னொருத்தர் 10,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுறாரு. ஆனால் கவர்மெண்ட்டு எல்லோருக்கும் சரியாக சமமாக ஒரே தரமான பெனிஃபிட்ஸை கொடுக்கணுன்ட்டு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. நிறைய டேக்ஸ் கட்டுறவருக்கு அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்காது. ஃபெசிலிட்டிஸ்னு நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, ரோட் ஃபெசிலிட்டிஸு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, இதெல்லாம் கவர்மெண்ட்டு அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை தேவைகள். எசென்ஷியல்ஸ் ஆஃப் குட் டேக்ஸ் சிஸ்டம். ஒரு சிறந்த வரி விதிப்பு முறை எப்படி இருக்கணும்னா, ஒரு மரத்தில் நன்கு கனிந்த பழத்தை அந்த மரத்துக்கே வலிக்காமல் எடுக்கிற மாதிரி டேக்ஸ் வரி விதித்தல்ங்கிறது மக்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாமல், சிரமமும் ஏற்படுத்தாமல் வரி விதிப்புங்கிறது இருக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா, ஈக்விட்டி இன் இம்போசிங். ஒரு நபர் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார். அவருக்கு 10% டேக்ஸுங்கிறது 10,000 ரூபா. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 10,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய சுமையாக இருக்காது. இதுவே 10,000 ரூபா சம்பாதிக்கிறவருக்கு அதே 10% டேக்ஸ் போட்டோன்னா அவருக்கு அந்த 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டு டேக்ஸை தீர்மானிக்கும் போது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். சர்டன் அண்ட் கிளாரிட்டி. ஒரு தனிநபர் நாம் பே பண்ண வேண்டிய டேக்ஸு எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்க வேண்டியது அந்த அரசாங்கத்துடைய ஒரு முக்கிய கடமை. கலெக்ஷன் அட் கன்வீனியன்ஸ். டேக்ஸை மக்களுக்கு சிரமம் இல்லாத முறையில் கலெக்ஷன் பண்ணணும். ஒருவர் அவர் மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு சின்ன பகுதியை டிடிஎஸ், அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸுன்றது ஆர்கனைசேஷனில் பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி பொருள் வாங்கும்போது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு. நம்ம வண்டி வாகனங்கள் வாங்கும்போது ரோட் டேக்ஸ் கட்டுறோம். ஸோ ஒரு பொருள் வாங்கும்போது அதன் மேலே ஒரு சிறிய பகுதியாக டேக்ஸாக வசூலிக்கும்போது மக்களுக்கு ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்த டேக்ஸ் கட்டுறது. எக்கனாமிக்கல் இன் கலெக்ஷன். இந்த டேக்ஸ் கலெக்ஷன் மெக்கானிசம்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிற பட்சத்தில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் மொத்தமும் இந்த டேக்ஸ் கலெக்ஷன் ப்ராசஸ்க்கே செலவாயிட்டா வரியாக வசூல் பண்ணுற பணத்துடைய பலன்கள் மக்களுக்கு போய் சேராமல் போயிடும். ஸோ கவர்மெண்ட்டு எப்படி மினிமம் காஸ்ட்டில் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். காம்பினேஷன் ஆஃப் டேக்ஸுங்கிறது பல டைப்ஸாக இருக்கணும். உதாரணத்துக்கு டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மீட் டெவலப்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஒரு கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட நாங்கள் வரி வசூல் பண்ணுறது நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட்டு
மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், சீபோர்ட்ஸ் போன்ற விஷயங்களை பில்டு பண்ணுறதுக்கு இந்த கலெக்ட் பண்ணுற வரி பணத்தை அவங்க செலவு பண்ணுறத உறுதிப்படுத்தணும். கவர்மெண்ட்டுடைய ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் மூலிமா 13%, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி மூலிமா 10%, இப்படி பல்வேறு வகைகளில் கவர்மெண்ட்டுடைய ஏர்னிங்ஸு அமையுது, அதாவது வரி வருமானம். கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங், இந்த டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறத கவர்மெண்ட் திரும்ப எப்படி மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் 10%, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், நாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடனுக்கு கவர்மெண்ட்டு கட்டக்கூடிய வட்டி, ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ், மாநிலங்களுக்கு அந்த டேக்ஸுடைய ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கறது, ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கறது, சப்சிடிஸ் மானியங்கள், நாம் கேஸ் சிலிண்டர் வாங்குகிறோம் அதில் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கிறது, இது சப்சிடி. இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வாங்குகிற வரியை கவர்மெண்ட்டை செலவு பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் டைப்ஸை 2 ப்ராடு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் லெவி, அதாவது இந்த வரி விதிக்கப்படுதல், இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டாக்ஸஸ் லெவிடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரிகள், இது என்னன்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸுங்கிறது ஒருவர் அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் இருந்து அவருக்கு டேக்ஸ் போடப்படுது, அவருடைய இன்கமில் ஒரு பகுதியை டேக்ஸாக கவர்மெண்ட்டு எடுத்துக்கிறாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி, நாம் உற்பத்தி பண்ண பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போதோ அல்லது வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணும்போதோ, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, கூட்ஸ் நேஷ்னல் பார்டரை க்ராஸ் பண்ணும்போது நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஒரு டேக்ஸ் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. இதுவே கூட்ஸு ஸ்டேட் பார்டர், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும்போது யூனியன் எக்ஸசைஸ் டியூட்டி, இதை கட்டுற மாதிரி இருக்கும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது நம்ம பொருட்களை வாங்கும்போது நாம் கட்ட வேண்டிய டேக்ஸு. டாக்ஸஸ் லெவிடு பை ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு டாக்ஸஸ் என்ன மாதிரியான டாக்ஸஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் டேக்ஸ், அதாவது விற்பனை வரி, அக்ரிகல்ச்சரல் டேக்ஸ், வேளாண் பொருட்கள் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரி, வெஹிக்கிள் டேக்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்கும்போது அதுக்கு நாம் டேக்ஸ் கட்டுறோம், ஸ்டாம்ப் டியூட்டி, பத்திரப்பதிவு வரி, நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அதை பதிவு பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய பத்திரம், இது ஒரு வரியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேருது. டாக்ஸஸ் லெவிடு பை லோக்கல் கவர்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது என்னன்னு பார்த்தோம்னா சொத்து வரி, நாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த சொத்தோடைய மதிப்பில் ஒரு பகுதியை நாம் டேக்ஸாக கட்ட வேண்டியிருக்கோம். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு, ஒருவர் அவர் செய்யக்கூடிய வேலை சம்மந்தப்பட்டதுக்கு கட்டக்கூடிய டேக்ஸை ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரி, நாம் சினிமாவுக்கு போவோம், தீம் பார்க்கு, இந்த மாதிரியான இடங்களில் நாம் கொடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ஃபீஸு, வாங்கக்கூடிய டிக்கெட்ஸு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வரியாக விதிக்கப்படும். கம்பெனி டேக்ஸ், ஒரு பகுதியில் இருக்கிற கம்பெனி அந்த கம்பெனி பயன்படுத்தக்கூடிய லோக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லோக்கல் கவர்மெண்ட் சில டேக்ஸஸை போடுவாங்க. அடுத்த ப்ராட் கேட்டகரி பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன். இந்த டேக்ஸை வசூலிக்கிற முறையில் டேக்ஸை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டேக்ஸஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸஸ். இந்த டைரக்ட் டேக்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லெவிட் அண்ட் கலெக்டட் ஃப்ரம் சேம் பர்சன், யார் மேலே விதிக்கப்படுதோ அவரே இந்த டேக்ஸை பே பண்ணுற மாதிரி அமையும். லெவிட் அண்ட் கலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பர்சன், ஒருவர் மேலே இந்த டேக்ஸ் விதிக்கப்படும், ஆனால் அந்த டேக்ஸை வேறு ஒருவர் பே பண்ணுற மாதிரி அமையும். இது இன்டைரக்ட் டேக்ஸஸ்ஸு. டைரக்ட் டேக்ஸஸுங்கிறது டேக்ஸ்டு ஆஃப்டர் இன்கம் ஏர்ன்டு, ஒருத்தர் சம்பாதிச்சு முடித்ததுக்கப்புறம் அவருடைய வருமானத்தில் ஒரு பகுதியை டேக்ஸை பண்ணுவாங்க, டைரக்ட் டேக்ஸஸ்ஸு. இதுவே இன்டைரக்ட் டேக்ஸஸ் பார்த்தோன்னா பர்ச்சேசஸ்ஸு அல்லது சேல்ஸ், இந்த பர்ச்சேசஸ் அண்டு சேல்ஸ் நடக்கும்போது பே பண்ணக்கூடியது இன்டைரக்ட் டேக்ஸஸ்ஸு. டேக்ஸ் பேர்டன்
cannot be shifted. Direct taxesல tax burden cannot be shifted. ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரியை அதோடைய சுமையை அவர் இன்னொருத்தருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது. இதுவே இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் burden can be shifted. இப்போது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் விதிக்கிறாங்க. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸில் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டின டேக்ஸோட ஒரு பகுதியை அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸோடு சேர்த்து தன்னுடைய கஸ்டமருக்கு விற்கும்போது அதை பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. இது டேக்ஸ் அவங்க இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. இந்த டைரக்ட் டேக்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸு. இதுவே இன்டைரக்ட் டேக்ஸஸோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேல்ஸ் டேக்ஸ் போன்ற இன்னும் சில வரிகள். இப்போ இன்கம் டேக்ஸில் சில பேசிக் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர். ஒரு வருடத்துடைய ஏப்ரல் மாதம் 1 ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷத்துடைய 31 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மந்த் டைம் பீரியடை நாம் ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் இன் விச் ஆக்சுவல் இன்கம் இஸ் ஏர்ன்டு. அவர் எந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ அந்த இன்கம்மை தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் ஆஃப்டர் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் இன்கம் ஏர்ன்ட் இன் ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்ட் அண்ட் டேக்ஸ்ட். ப்ரீவியஸ் இயரில் ஒருத்தர் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை அதுக்கு அடுத்து வரக்கூடிய இயர் அதை அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லலாம். அந்த அசஸ்மெண்ட் இயரில் தான் அவர் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கோங்கிறத கேல்குலேட் பண்ணி அந்த டேக்ஸை அவர் கட்டுற மாதிரி அவருக்கு கொடுப்பாங்க, அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2020-2021 நம்ம ப்ரீவியஸ் இயர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அடுத்த வருடமான 2021-2022 நாம் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அசஸ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் டேக்ஸ் பேயபிள் பை அன் அசஸி. ஒரு அசஸி அவர் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, அந்த இன்கம்க்கு அவர் எவ்வளோ டேக்ஸு கட்ட வேண்டி இருக்குது, இந்த கேல்குலேஷன் ப்ராசஸ் தான் அசஸ்மெண்ட். அசஸி person pays or liable to pay tax under the provision of Income Tax Act. ஒரு நபர் டேக்ஸ் பே பண்ணாலோ அல்லது டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருந்தாலோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் விதிப்படி அவரை நாம் அசஸி அப்படின்னு சொல்லலாம். இந்த அசஸியோட டைப்ஸ் பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு தனி நபர், இண்டு அன்டிவைடட் ஃபேமிலிங்கிறது ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நெசவு தொழில், அக்ரிகல்ச்சர் போன்ற இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த மொத்த ஃபேமிலியுமே ஒரு அசஸியாக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். சில நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்டோடு வேலை செய்யும்போது எய்தர் பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காகவோ அல்லது அவங்களுடைய நலனுக்காகவோ சேர்ந்து செயல்படும்போது, உதாரணத்துக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை சொல்லலாம். இந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு அசஸி. ட்ரஸ்ட், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவங்களும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு அசஸி. ஒருவருக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு அசஸி. அதுக்கப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ். இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே ஒரு அசஸியாக சேர்த்துக்குவாங்க. இது அல்லாமல் இன்னும் சில அசஸிகளை இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ஆஃப் இன்கம் டேக்ஸை பார்த்தோம். இன்னும் சில டாபிக்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.